அன்புள்ளம் கொண்ட விஆஸ்டர் டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுதபாணி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆதி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். சூரிய பகவானானவர் கடக ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நிகழுதோ அந்த மாற்றங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம வாழ்க்கையும் மாறும். அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறது தான் இந்த ஆடி மாத பலன்கள். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்கு, எப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். செவ்வாய் பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து 17ஆம் தேதி ஆடி 17 மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். புதன் பகவானானவர் மிதுன ராசியில ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் வக்ரன் பலனத்தோடு தான் ஆரம்பிக்கிறாரு. 7ஆம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடைகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் கடகத்துக்கு சஞ்சரிக்கிறார். குரு பகவானானவர் கடகத்திலே உச்சமாயி சூரியனோட இணைஞ்சு சிவராஜ யோகத்தோட இருக்கார். அப்ப அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அது மட்டும் தானே பார்த்தா சுக்கிர பகவானானவர் கேதுவோட இணைஞ்சு சிம்மத்துல சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி சுக்கிர பகவானானவர் 16ஆம் தேதிக்கு பின் கன்னியில சஞ்சரிக்கிறார், நீச்சமாகிறார், சனியோட பார்வைக்கு வரார். சனி பகவானானவர் மீன ராசியிலையும் ராகு பகவானானவர் கும்ப ராசியிலையும் இருக்காங்க. சந்திரன் நமக்கே தெரியும், இந்த மாதத்திற்குரிய அதிபதி. 27 நாள்ல 27 நட்சத்திரத்தையும் சுத்தி பார்த்துட்டு வர்றவர். சோ இந்த அமைப்புகளால எந்த நிகழ்வுகள் நடக்கும்னு பார்த்தா, குறிப்பா அரசாங்கத்துல பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவங்க பொறுப்பை உபயோகப்படுத்துவாங்க. அதுலயும் குறிப்பிட்ட இது பார்த்தோம்னா நிதித்துறை, ஆன்மீகத்துறை. ஏன்னா சூரியன் குருவோட சேருது. அப்ப பணம், நிதித்துறை சிறப்பாக இயங்கும், ஆன்மீகத்துறை சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம். என்னன்னு சொல்ல போனா வாகனங்களால் அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய மாதம் இது. போக்குவரத்துனால பெரிய பெரிய லாபத்திற்குரிய அமைப்புகளை அரசாங்கம் இந்த காலகட்டத்துல பயன்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகு கும்பத்துல பலமா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு டாஸ்மார்க் வேகமா மூடுனாங்களோ அந்த அளவுக்கு வேகமா ஓபன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பெட்ரோல் விலை எந்த அளவுக்கு கிடுகிடுன்னு ஏறிச்சோ அதே மாதிரி கிடுகிடுன்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த பெட்ரோல் ராகு, மது ராகு, இந்த அமைப்புகள்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கும். மக்களுக்கு ஒரு பக்கம் சாதகத்தையும் ஒரு பக்கத்துக்கு பாதகத்தையும் நிச்சயம் தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது பொதுவான அமைப்பு. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி என்பர்களே, ராசியிலே சூரிய பகவான், அதாவது ராசிக்கு 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசியில சஞ்சரிக்க போறார். அதுவும் யாரோட, ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து உச்சம் பெற்ற குருவை அஸ்தமனப்படுத்தி சூரியனோட சேர்றார். இது சிம்பிளா சொல்லணும்னா 9ஆம் அதிபதி குரு நீங்க உங்க ராசியில வந்துட்டாரு. சூரியன் அப்பா கிரகம் ராசியில வந்துட்டார். அப்பாவை பாதிக்கிற அமைப்புகள் இந்த நேரத்துல கடுமையா இருக்கும். தந்தையால் இல்ல, தந்தைக்கு உங்களால் அப்படிதான் சொல்லணும். தந்தைக்கு உங்களால் கடுமையான பாதிப்பு, ஒரு மனச்சங்கட்டம். இப்ப கடகராசி குழந்தைகள் வீட்டில் இருந்தா பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படும், மனவேதனை ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதாவது உங்க தந்தைக்கு இந்த காலகட்டத்துல அதிகப்படியான செலவு, மன வருத்தங்கள், மன உளைச்சல்கள் தந்தைக்கு பாதிப்பு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது, வழிகாட்டினவங்களை நீங்க இந்த நேரத்துல முதுகுல குத்த தயாராக இருப்பீங்க. நல்லது நினைச்சிருப்பாங்க, நல்லது பண்ணியிருப்பாங்க. அவங்களே இந்த நேரத்துல நீங்க முதுகுல குத்துவீங்க, இல்ல உங்களுக்கு வேலைக்கார மாதிரி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. ஏன்னா 6ஆம் அதிபதி அஸ்தமனம். 6ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகும் போதுல வேலைக்கு ஆள் இல்ல. சூரியன் வரும்போதுல லாபகரமா பேசி ஏமாத்துவீங்க. இது எப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுக்கு அதிகப்படியா யார் உதவி பண்றாங்களோ அவங்கள நீங்க அஸ்தமனம், உங்க வாய் வார்த்தைகளால் அஸ்தமனப்படுத்துவீங்க. 2ஆம் அதிபதி சூரியன் தானே அஸ்தமனப்படுத்துறார். அப்படிங்கும் போதுல வாய் வார்த்தைகளால உங்களுக்கு யார் உதவியா இருக்காங்களோ அவங்கள புண்படுத்துவீங்க. வாய் வார்த்தைகளால் உங்கள் தந்தையை நீங்க புண்படுத்துவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். குரு அஸ்தமனம் பெற்ற சூரியனோட சேரும் போதுல இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும். வாயில நெருப்பா கொட்டுவீங்க, ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது சொல்லித்தரணும்னு அவசியமே இல்லை. சோ வாய் வார்த்தைகள் நிதானம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது, குரு
அஸ்தமனம். அப்ப குழந்தைகளால் ஒரு சில மனச்சங்கட்டம். குரு புத்திரகாரகர். அப்ப குழந்தைகளால் ஒரு சில மனச்சங்கட்டம், குழந்தைகளால் பாதிப்பு. குழந்தைக்கு ஏதாவது நடக்குதுங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு மனசு சங்கட்டம். ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் எங்க போறார்? 12ல போறார். அப்ப குழந்தைகளை நினைத்து நைட்டு பூரா தூங்காம இருக்கிறது. குழந்தை என் பையன் இப்படி பண்ணிட்டானே, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டாளே. குறிப்பா குழந்தைகளுக்கு பிரிந்து போற அமைப்பு, வெளிநாடு போற அமைப்பு, வெளியூர் போற அமைப்பு, இந்த மாதிரி விஷயங்களால நிறைய மனசங்கட்டங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்தா ஹாஸ்டல் இந்த மாதிரி பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தோம்னா காதல், கல்யாணம், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போறது, அப்பா அம்மா பேச்சை மீறி எதிர்த்து போறது, அதனால உங்களுக்கு பாதிப்பு. அதாவது 40 வயதை கலந்த கடகராசினர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா உங்க பேச்சை எதிர்த்து உங்க குழந்தை செயல்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அதே மாதிரி குழந்தையா இருக்கும் கடகராசினரா இருந்தா எந்த வயதா இருந்தாலும் சரி, பெற்றோர் இருந்தா அப்பாவுக்கு உங்களால இந்த நேரத்துல பாதிப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். இதோட முக்கியமான விஷயம், சுக்கிரன் நீச்சமாகிறார் 4/11ஆம் அதிபதி. அப்ப தாயாருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும். இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதேனும் பாதிப்பு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு, பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு, உடல்நல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாய் சனியோட தொடர்பு ஏற்படுறதுனால முழங்கால் கீழே இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ தாயாரோட உடல்நிலை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. 11ஆம் அதிபதிங்கிறனால உடன் பிறந்த சகோதரர்களோட பாதிப்பும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது பொதுவா. இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். சூரியன் ராசியில வருது. நீங்க தான் முன்னாடி பிறந்தவங்க, உங்களுக்கு அடுத்து பிறந்தவங்கலாம் எனக்கு தேவையில்லை, என்னாலதான் நீ வாழ்ந்த அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுவீங்க. வாய் வார்த்தைகளே அவங்கள கொல்லும். வாய் வார்த்தைகளே உங்களை விட்டு விலகி போக வைக்கும். நிறைய சண்டை வரும். நீங்க பெரிய ஆள் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஏன்னா குரு உச்சமாயிடுச்சுனாவே எல்லாரும், நட்சத்திராதிபதி உச்சமாயிடுச்சுனாவே அவங்க பெரிய ஆள் தான். ஆனா அதுக்காண்டி உடன் பிறந்த சகோதரர்கள் சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வராது. சோ அவங்க நீங்க உணர்ந்த சகோதரர்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு அன்பை காட்டுங்க. அதே இது எந்த அளவுக்கு உண்மையோ, கோர்ட்ல எத்தனை கேஸ் நீங்க போட்டாலும் தோத்து போயிருவீங்க. பூர்வீக சொத்துல கேஸ் போட்டிருக்கா, ஃபெயிலியர் தான். டைவர்ஸ் கேஸ் போட்டுறீங்களா, உங்களுக்கு சாதகமா நடக்காது. ஃபேவர் ஆப்போசிட். அதாவது நீங்க பெண்ணாக இருந்து ஜீவனாம்சம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வராது. காரணம் என்ன? சுக்கிரன் நீச்சம் ஆயிடுச்சு. அப்ப ஜீவனாம்சங்கிறதே பெண்ணுக்கு இந்த நேரத்துல பவர் இல்லை அப்படிங்கிற அமைப்பை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நெகட்டிவா நடக்கும். நிறைய பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஷோல்டர், தோள்பட்டை பகுதிகள், மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பாதிப்பு இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்புகளை ரொம்ப எச்சரிக்கையாங்க. அதே மாதிரி இந்த தொண்டை பகுதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். ஷோல்டர், தொண்டை பகுதிகள்லாம் கவனம் தேவை அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லலாம். இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி, அதாவது சுக்கிரன் நீச்சமாக, அதாவது ஆடி 16க்கு அப்புறம் 17க்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நீங்க பார்ப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் பெரிய லெவல்ல இருக்காது. அதே மாதிரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுத்தமா இந்த காலகட்டத்துல செட் ஆகாது. படிப்பே வேண்டாம்னு சொல்ல தோணும். ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணணுமோ அப்படிலாம் ஓவர் கம் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க. சரிங்களா? அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த நட்சத்திராதிபதி சனி குருவோட பார்வையில வந்து, ஆனால் அந்த குரு அஸ்தமனம் பெற்றதனால் பார்வை பலம் குறைந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு அதிகாரத்தை தரும், நம்பிக்கையை தரும், தைரியத்தை தரும். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா அந்த அளவுக்கு அவஸ்தையும் தரும். உங்க நட்சத்திராதிபதி யாரு? சனி. அப்ப சூரியன் உங்க ராசியில வரும்போது எப்படி இருக்கும்? ஊரே உங்களை பார்த்து கையெடுத்து கும்பிடுற சூழ்நிலை, இல்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்ற சூழ்நிலை, சாதிச்சிட்டாரு, கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்ற சூழ்நிலை வந்தாலும், சூரியனாவே அதான் ராசியில வரும்போதே தன்னை பெரிய புகழுள்ள மனிதர் அப்படிங்கிறத காமிக்கும். வந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கு பகை அவரு. அப்ப அவஸ்தை கண்டிப்பா உண்டு. குறிப்பா எங்க? கணவனிடம். ஏன்னா 7ஆம் அதிபதி சனி, 8ஆம் அதிபதி சனி. அப்ப உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க, நீங்க யாருக்கிட்ட வேலைக்கு இருக்கீங்க, பிளஸ் கணவர், இந்த 3 பேர்ல யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட. ஒண்ணு உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க பாவம், இல்ல நீங்க யார்கிட்ட வேலைக்கு இருக்கிறோம் அந்த முதலாளி பாவம், இல்ல கணவர். இந்த 3 பேர்ல யார்கிட்டயாவது நீங்க உங்க சொல்லால், ஏன்னா 2ஆம் அதிபதி சூரியன், சொல்லால் பல மனவேதனையை உருவாக்கிடுவீங்க. நீங்க பெஸ்ட் எம்ப்ளாயின்னு பேர் வாங்குவீங்க. ஆனா உங்க
பெஸ்ட் எம்ப்ளாயினாவே நீங்க யார்கிட்டயோ வேலை பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம். முதலாளியா ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா, இவனுக்கெல்லாம் நம்ம பெஸ்ட் எம்ப்ளாயின்னு பதவி பட்டம் கொடுத்தோம் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வந்துடும். ஸோ வாய் வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பா மேலதிகாரிகள், கணவன், நீங்க வேலை பார்க்குற இடம். இந்த 3 இடத்துலயும் ரொம்ப கவனம். சரிங்களா? குடும்பத்துக்குள்ள எந்தவித குழப்பங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல தீர்ந்துரும். எல்லாம் அமைதியாகி சந்தோஷமாக சூழ்நிலை வந்துரும். அதே மாதிரி செவ்வாயானவர் ராசிக்கு 12ல போகும்போதுல ஒரு சில மங்கச்சங்கட்டங்கள் வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாவே தான் முடியும் ஒழிய பாதகமா முடிய வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி ராகு ஒரு அமைப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல 8ல இருக்கிறதுனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி மலக்குடல் சம்பந்தப்பட்ட குறிப்பா வயிற்றுல இருந்து கழிவு வெளியேற்றும் பகுதி இப்படி சொல்லிடலாம். கழிவுகள் வயிற்றிலிருந்து கழிவு வெளியேற்றும் பகுதி அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் கவனமா தேவை. உள்நாக்கு ரொம்ப கவனம். நான் உங்களுக்கு ஸ்பெஷலாவே சொல்றேன். உள்நாக்கு, நாக்கு உள்நாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புண் ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். அடுத்தது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் 7ஆம் தேதி வரையும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது சிறப்பு. குறிப்பா மனைவியிடம், கணவனிடம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சந்தேக சச்சரவுகளை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்துற காலம் இது. ஏன்? 7ஆம் அதிபதி சனி, நீங்க புதன். அவங்க முட்டாள் தான். பொதுவாகவே சனியை படிப்பறிவு இல்லாத கிரகம்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பறிவு இல்லாத கிரகம், நீங்க புத்திசாலி, உலக மகா புத்திசாலி. அப்படி புதன் வக்ரம் ஆயிட்டாரு, நீங்க முட்டாள். அதாவது உங்களை முட்டாள்னு இந்த நேரத்துல உங்க கணவனோ மனைவியோ சொல்லுவாங்க. அது உங்களுக்கு பொறுக்காம நீங்க சண்டை போடுவீங்க. இதுதான் ப்ராப்ளமே. நீங்க உங்களை முட்டாள்னு சொல்றதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உள்ள மனிதர்களாக இருந்தா சத்தியமா சண்டை வராது. எந்த பிரச்சனையும் வராது. குடும்பம் நீட்டா போகும். அந்த பொறுமையின்மை, புரிதல் இல்லாமை, நம்மள்ட்ட இன்னைக்கு நம்மளை முட்டாள்னு சொல்லிட்டு நாளைக்கே நம்மள்ட்ட கேள்வி கேட்பேன். அப்புறம் அவன் போய் நம்மளை முட்டாள்ங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னாவே உங்க குடும்பத்துல சண்டை வராது. இல்லாட்டி தேவையில்லாத சண்டை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிற தன்மையை ஏற்படுத்தி தரும். அதாவது எப்படின்னா, கணவன் இங்க இருக்காங்க, மனைவி அங்க இருக்காங்க அப்படிங்கிற அமைப்பு. புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. ஆடி மாசம் வருது, அப்ப ஆட்டோமேட்டிக்காவே கணவன் மனைவி பிரிஞ்சுதான் இருப்பாங்க. இது நாம் பண்ணணும் இல்ல, யதார்த்தமே புதுமண தம்பதியர்களுக்கு இது நடக்கும். ஸோ அது பாதிக்காது. இந்த பாதிப்பு பாதிப்பா வெளியில தெரியாது. இது ஒரு நார்மலான விஷயமா வெளியும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ மொத்தத்துல இந்த காலகட்டத்துல கணவன் மனைவி பிரிந்து இருக்கிற அமைப்பு தான் இந்த சூரியன் பண்ணுவாரே ஒரே ஆதியில வேற எதையும் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி மருத்துவ செலவு மனைவிக்கு சில சமயம் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு வைப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லையோ இல்ல கழிவுகள் வெளியேற்றும் பகுதிகளிலோ ஏதோ ஒரு பாதிப்பை உங்களுக்கும் தருவார் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாம் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.